ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குணமாற தினத்தியானம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தேவ ஞானத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த தேவ ஞானம் என்பது மனிதனை குறித்து தேவனுடைய சித்தமும் அவனுடைய வழிகளையும் அறிந்து கொள்வதுதான் தேவனுடைய ஞானம். அது மாத்திரமல்ல, இது உலகத்திலே இருக்கிற அறிவோ அல்லது மனிதன் அறிந்து அனுபவித்து சொல்லுகிற அந்த ஞானமோ இந்த தேவ ஞானம் அல்ல. இது தேவ ஆவியானவராலே கொடுக்கப்படக்கூடிய ஞானம். இது தேவனிடத்திலிருந்து தான் நமக்கு கிடைக்கும் என்று பரிசுத்த வேதாகம் நமக்கு சொல்லுகிறது. யாக்கோபு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இங்கே தேவ ஞானம் என்பது அவரவர்கள் தனிப்பட்ட முறையிலே ஆண்டவரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஞானமாக இருக்கிறது. இது சாதாரணமாய் எங்கேயும் போய் கற்றுக்கொள்ள முடியாது. இதற்கு எந்த கல்லூரியிலும் போய் படிக்க முடியாது. இதற்கு எந்த தியாலஜிக்கலும் கிடையாது. தேவ ஞானத்தை குறித்து நமக்கு கற்றுக் கொடுப்பதற்கு அது மனிதனால் முடியாது. ஏனென்றால் இது டைரக்டாக தேவனே பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுக்கிறார். அந்த ஞானம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதும் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். யாக்கோபு எழுதின நிருபத்திலே 3 அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. இங்கே இந்த ஞானம், பரலோகத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் எப்படிப்பட்டது என்று சொல்லி இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. முதலாவது, ஞானம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 24வது வசனம் இவ்விதமாக நமக்கு சொல்லுகிறது, ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். அப்போது தேவனுடைய ஞானம் என்பது என்ன என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய ஞானம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுதான் நமக்கு ஞானமாக இருக்கிறார், அவர்தான் நமக்கு மீட்பாக இருக்கிறார் என்று அதே அதிகாரத்திலே 31வது வசனம் நமக்கு எப்படி சொல்லுகிறது, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அப்போ தேவனுடைய ஞானம் என்பது என்ன அப்படின்னு சொன்னால், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு தான் அவர் கிடைக்க முடியும். இயேசுவை நாம் எங்கேயும் போய் படிச்சுக்க முடியாது. இயேசுவை படித்து அனுபவிக்க முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், அவர் யாருக்கு தம்மை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவர்களுக்குத்தான் அவர் வெளிப்படுத்துகிறார் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. ஆகையினாலே இயேசுவை ஒரு மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியின் உதவியோடு கூட தான் அவன் அறிந்து கொள்ள முடியும். ஆகையினாலே ஆண்டவர் இயேசு இப்படி சொல்லுகிறார், யாரெல்லாம் தாகமாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் என்னிடத்திலே வர கடவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். ஆகையினாலே யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு தான், கேட்கிறார்களோ அவர்களுக்கு தான் இயேசு கிடைக்க முடியும். அப்போ அந்த இயேசு ஆகிய ஞானம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், முதலாவது அது பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ஞானம் என்ன அப்படின்னா, அது பரிசுத்தமானது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஞானம் சமாதானம் உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஞானம் கருணை உள்ளது, அதாவது மன்னிக்கக்கூடியது என்று சொல்லி இருக்கிறது. அந்த ஞானம் ஆவியின் கனிகளை கொடுக்கக்கூடியது என்று சொல்லியிருக்கிறது. அந்த ஞானம் நேர்மையானது, சமரசம் பண்ணக்கூடியது அல்ல, நேர்மையானது, பட்சபாதம் இல்லாதது என்று சொல்லியிருக்கிறது. ஆகையினாலே
நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று சொல்லுகிறது. ஆகினாலே இந்த ஞானம் நமக்கு இருந்தது என்று சொன்னால் இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ முடியும், சமாதானமாய் வாழ முடியும், மன்னிக்கிறவர்களாய் வாழ முடியும், ஆவியின் கனிகளை கொடுக்கிறவர்களாய் வாழ முடியும், பட்சபாதம் இல்லாதவர்களாய் நேர்மையாய் வாழ முடியும். ஆகையினாலே இந்த ஞானத்தினாலே நமக்கு வரக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், தேவ சித்தத்தின்படி சரியான முடிவுகளை எடுக்க இந்த தேவ ஞானம் நமக்கு உதவுகிறது. இரண்டாவது, பாவத்திலிருந்து விலகி நாம் வாழ்வதற்கு இது நமக்கு உதவியாக இருக்கிறது. மூன்றாவதாக, நம்மை போல பிறரை நேசிப்பதற்கு இந்த ஞானம் நமக்கு உதவியாக இருக்கிறது. நான்காவதாக, நாம் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பதற்கு இந்த ஞானம் நம்மை வழி நடத்துகிறதாக இருக்கிறது. ஆகையினாலே இது மற்ற 4 ஞானங்களைப் போல அல்ல, மனித ஞானத்தைப் போல அல்ல, அதே மாதிரி விவேகியினுடைய ஞானத்தைப் போல அல்ல, உலக ஞானத்தைப் போல அல்ல, சாலமோனின் ஞானத்தைப் போல அல்ல. இந்த ஞானம் நம்மை நித்திய ஜீவனுக்குள் நடத்துகிறதாக இருக்கிறது, மன்னிக்க வைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினாலே நம்மை போல பிறரை நேசிக்க வைக்கிற ஒரு ஞானமாக இது இருக்கிறது. ஆகையினாலே தேவ ஞானம் என்பது தேவனுக்கு பயந்து வாழ்வதும், தீமைகளை வெறுத்துவிட்டு பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்துதலின்படி வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதன்படி வாழ்ந்து நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பதற்கு தேவன் இந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார். ஆகையினாலே இந்த ஞானத்தை பெற்று நாம் இந்த உலகத்துக்கு மாத்திரமல்ல, இனிவரும் உலகத்துக்கும் இது பயனுள்ளதாக இருக்கிறபடினாலே நாம் தேவ ஞானத்தை பெற்று வாழ்வோம். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஞானத்தை உம்மிடத்திலே நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதெல்லாம் உம்முடைய ஞானம் எங்களுக்கு தேவையோ அப்பொழுதெல்லாம் கேட்டால் நான் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர். நான் கடிந்து கொள்வதில்லை என்று சொல்லியிருக்கிறீர். சம்பூர்ணமாய் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, நீர் உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு சம்பூர்ணமாய் கொடுத்து நாங்கள் பரிசுத்தமாய் வாழவும், மற்றவர்களை மன்னித்து வாழவும், சாந்தமுள்ளவர்களாய் வாழவும், ஆண்டவரே நேர்மையாய் வாழவும் தேவரீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.